வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th பப்ளிக் எக்ஸாம் வருது. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாமில் காமர்ஸ் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நேற்று நான் சாப்டர் வைஸும் அண்ட் தென் எப்படி கொஷின் கேட்பாங்க எப்படி எழுதுறது அப்படிங்கிறதும் இது பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரென்ஷியேட்டும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக 8 மார்க் 8 to 10 மார்க் 2 கொஷின் 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஒரு 5 மார்க்லயும் 1 3 மார்க்லயும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது போக 18 1 மார்க் புக் பேக் 1 மார்க் தான் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ 18 + 8 மார்க்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஈஸியா 25 மார்க் பாஸ் மார்க் அப்படிங்கிறது வாங்கிடலாம். ஸோ பாஸ் மார்க்குக்கு அப்புறம் எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு மார்க்கும் உங்களோட ஸ்கோரிங் மார்க்கும் உங்களோட டோட்டல் மார்க்கை ரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னா ஒரு நல்ல கட் ஆஃப் வேணும். ஸோ லாக் ஆகட்டும், மற்றபடி நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கட் ஆஃப் வேணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இத மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 6 மார்க் 6 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் நீங்க டெஃபினட்டா அட்டன் பண்ணலாம். ஸோ 5 to 6 கொஷின் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஸோ 80 மார்க் உங்க கையில கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த கொஷினை மட்டும் படிச்சாவே போதும். ஸோ இந்த 80 மார்க்கை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல இந்த கொஷினை மட்டும் நல்லா தரவா எழுதி பார்த்துக்கோங்க. இல்லைங்க மேம் நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னா நீங்க டிஃப்ரென்ஷியேட்டும் ஃபர்ஸ்ட் 3 லெசனும் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா 45 மார்க் அப்படிங்கிறது வரும். அண்ட் தென் டிஃப்ரென்ஷியேட் இதுதான் உங்களுக்கான பிளான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் லெசன் வைஸ் எப்படி படிக்கணும், ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாஸ் மார்க் மட்டும் போதும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எப்படி படிக்கணும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு 60 மார்க் கேட்டகரி இருக்கிறவங்கன்னா அவங்க எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையவே போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இதுதான் லாஸ்ட் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போறது. ஸோ இந்த கொஷினை நீங்க தரவா ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ அதனால முன்னாடியே நீங்க எழுதி பார்த்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கான கரெக்ட் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 28 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 28 லெசன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 மார்க்ல கொஷின் நம்பர், 3 மார்க்ல கொஷின் நம்பர், 5 மார்க்ல கொஷின் நம்பர். இந்த கொஷின் நம்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ இந்த வருஷத்தோட எடிஷன் தான். பழைய புக் யூஸ் பண்றீங்கன்னா இது மேட்ச் ஆகாது. ஸோ இப்போ வாங்கியிருப்பீங்க இல்லையா, இந்த இயர் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணையில வாங்கியிருக்கிற புக்குக்கும் இந்த கொஷின் நம்பருக்கும் தான் மேட்ச் ஆகும். பட் இது பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒன்று கொஷின் நம்பர் தான். ஸோ அது எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ 28 லெசன்ல ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க் எடுத்துட்டோம்னா 4 3, செகண்ட் லெசன் 3 5 மார்க் 1 2, செகண்ட் லெசன்ல 3 மார்க் 1 5 மார்க் 1, தேர்ட் லெசன்ல 3 மார்க் 4 2 மார்க் 4 3 மார்க் 3 5 மார்க் 1 2, ஃபோர்த் லெசன்ல 2 மார்க் 2 3 3 மார்க் இல்ல 5 மார்க் 1 2, ஃபிஃப்த் லெசன்ல 2 மார்க் 2 3 4 5 மார்க் 3 மார்க் இல்ல, சிக்ஸ்த் லெசன்ல 2 மார்க் 4 5 மார்க் 3 மார்க் 1 5 மார்க் 1. அடுத்து செவன்த் லெசன்ல 2 மார்க் 2 3, எயித்து லெசன்ல 2 மார்க் 4, நைன்த் லெசன்ல 2 மார்க் 1 2, 10th லெசன்ல 2 மார்க் 1 2 4, 11th லெசன்ல 2 மார்க் 3, 12th லெசன்ல 2 மார்க் 1 2 4. இது எல்லாமே கொஷின் நம்பர் தான். ஸோ அடுத்து 13th லெசன்ல பாத்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 4 5, 14th லெசன்ல கொஷின் நம்பர் 1 2, 15th லெசன்ல கொஷின் நம்பர் 1 2 3, 16th லெசன்ல கொஷின் நம்பர் 2 3 4 5, 17th லெசன்ல கொஷின் நம்பர் 1 2, 18th லெசன்ல கொஷின் நம்பர் 1 2 4, 19th லெசன்ல கொஷின் நம்பர் 2 4, 20th லெசன்ல கொஷின் நம்பர் 2 4 1 2 4, 21 2 3 4, 22 1 2 3, 23 2, 24 2 3 4, 25 1 2, 26 2 3 4, 27 2 3 4, 28 1 2 3 4. 3 மார்க் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல கொஸ்டின் நம்பர் 3, செகண்ட் லெசன்ல 1, தேர்ட் லெசன்ல 3 4 5 இல்ல, சிக்ஸ்த் லெசன்ல 1, செவன்த் லெசன்ல 2 3, எயித்து லெசன்ல 3, நைன்த் லெசன்ல 1, 10th லெசன்ல 3, 11th லெசன்ல 1 2, 12th லெசன்ல 4, 13th லெசன்ல 2, 14th லெசன்ல 1, 15th லெசன்ல 2 3, 16th லெசன்ல 1 2, 17th லெசன்ல 1 2, 18th லெசன்ல 1 2, 19th லெசன்ல 2,
20th லெசன்ல 1 3, 21 லெசன்ல 1 2, 22 வந்து 2 3, 23 வந்து 2 3, 24 வந்து 1 2, 25 1 2, 26 1, 27 1 2, 28 1 2. அடுத்து 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா லெசன் 1 வந்து 1 2, lesson 2 வந்து 1, lesson 3 1 2, lesson 4 1 2, lesson 5 இல்ல, lesson 6 1, lesson 7 1 2 3, lesson 8 1 2, lesson 9 1, lesson 10 3, lesson 11 1, lesson 12 1, lesson 13 1, lesson 14 1, lesson 15 எதுவும் இல்ல, lesson 16 3, lesson 17 1 2, lesson 18 எதுவும் இல்ல, lesson 19 1, lesson 20 2, lesson 21 1, lesson 22 2, lesson 23 1 3, lesson 24 2, lesson 25 1, lesson 26 2, lesson 27 1 2, lesson 28 1. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். இந்த கொஷினை படிக்கல கண்டிப்பா நீங்க 80 to 85 மார்க் வந்து வாங்கலாம். இந்த கொஷின் வராத கொஷின் பேப்பரே வந்து கிடையாது. ஸோ இதை டெஃபினட்டா படிச்சுக்கோங்க. இதை 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது 6 கொஷினுமே தாராளமா வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல தான் வந்து ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே டிஃப்ரென்ஷியேட்டா கேட்டாங்கன்னா நீங்க டெஃபினட்டா அட்டன் பண்ணிடலாம். ஸோ 80 மார்க் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். ஸோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ படிச்சதெல்லாம் வந்து நல்லா தரவா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தரவா எழுதியே பார்த்துக்கோங்க. எழுதி பார்த்துக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அங்க போய் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ 2 மார்க் நல்லா அப்படியே எழுதி பார்த்துக்கோங்க. 3 மார்க் வந்து ஹெட்டிங் வர கொஸ்டின் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதி பார்த்து உள்ள கண்டென்ட்டை வந்து ஷார்ட்டா எழுதி பாருங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ப்ரிப்பேர் வெல். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொஞ்சம் 5-6 மாடல் கொஷின் பேப்பர் இருக்கு. ஸோ 2025 ஒரு 4 or 5 கொஷின் பேப்பர், 2024 அண்ட் தென் மாடல் கொஷின் பேப்பர் 2025 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காமர்ஸ் எக்ஸாமுக்கு தேவையானது நீங்க உள்ள போய் அதுல தேடவே தேவையில்லை. உள்ள போட்டிருந்ததை எடுத்து எகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எடுத்தோடனையும் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன கொஸ்டின் வந்திருக்கான்னு பாருங்க. எல்லாமே இதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி நான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராம கண்டிப்பா இருக்காது. இதுதான் டெஃபினட்டா உங்களுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து 80 மார்க் வாங்கினது கன்ஃபார்ம். இதை மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கன்னா போதும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.